are going to see standard 5th science term 3 lesson 2 animals part 1 introduction. Our planet earth has countless number of organisms including plants and animals. Among them, animals are the most advanced organisms. Animals are a gift of nature to human beings. ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா உயிரினங்கள். நம்மளோட எர்த் பிளானட்டில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஆர்கனிசம்ஸ். அனிமல்ஸ் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் கிடைத்த ஒரு நேச்சர் கிஃப்ட்டு. There are very closely associated with us in our daily life and contribute a lot to us. அதாவது அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அண்ட் தென் டெய்லி லைஃப்பில் நிறைய நன்மைகள் ஹியூமன் பீயிங்ஸுக்கு தரும். மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் நவடேஸ் மோர் தென் எவர் பிஃபோர். முன்பை விட இந்த மாடர்ன் டேஸில் மேன் நிறைய இயற்கையை அழிச்சிட்டு வராங்க. ஹென்ஸ் அனிமல்ஸ் ஆர் affected and many of the plant and animal species are disappearing from the surface of the earth. species அப்படிங்கிறது இனங்கள். அனிமல்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆகிறதுனால நிறைய பிளான்ட் அனிமல்ஸ் இனங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது எர்த்தில். We are going to study about these in this lesson. This lesson will deal with the reproduction in animals, extinction of animals and the ways to preserve them. அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ் ரீப்ரொடக்ஷன், அதாவது அனிமல்ஸோட இனப்பெருக்கம், அண்ட் தென் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிவு, அனிமல்ஸோட அழிவுகள், அண்ட் தென் எப்படி இந்த அனிமல்ஸை பாதுகாக்கிறது, அதனோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், அனிமல்ஸோட இனப்பெருக்கம். Reproduction is the biological process by which an organism gives rise to a new organism. அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களிலும் நடக்கும். ஸோ இதனால் இந்த ரீப்ரொடக்ஷனால் ஒரு நியூ ஆர்கனிசம் ரைஸ் ஆகும், ஒரு புதிய உயிரினம் வரும். This process is seen in all living organisms, both plants and animals. இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லா உயிரினங்களிலும் நடக்கும், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். அதாவது அப்போ சந்ததியாக தொடர்ந்து வருவதற்கு இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். இன் அனிமல்ஸ் 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் சீன். அனிமல்ஸில் 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Sexual reproduction is a natural way of reproduction in humans, animals and also in most of the plants. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் வே ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதிலெல்லாம் நடக்குது அப்படின்னா ஹியூமன்ஸு, அனிமல்ஸு, சில வகை பிளான்ட்ஸில் நடக்குது. This type of reproduction is more complex and lengthy as compared to asexual reproduction. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் லென்த்தி. டிஃப்ரெண்ட் அண்ட் யுனிக் ஆஃப்ஸ்பிரிங் ஆர் ப்ரொடியூஸ்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் அண்ட் யுனிக் சந்ததியை ப்ரொடியூஸ் பண்ணுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சம் ஸ்டேஜஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன். திஸ் இஸ் த first stage of sexual reproduction. In this stage, gamete sex cells formation and transfer of gametes take place. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேஷன் நடக்கும், கேமேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன் அனிமல்ஸ்
மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அனிமல்ஸில் வந்து மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்டு டெஸ்டிஸ் அண்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்ட் ஓவரே. அதாவது அனிமல்ஸில் வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறது டெஸ்டிஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஓவரே. த டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் த மேல் கேமெட்ஸ் known as sperms and the ovaries produce the female gametes known as ova or eggs. The male gametes reach the female gametes during this stage. அதாவது த டெஸ்டிஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அது வந்து மேல் கேமெட்ஸ். அடுத்து வந்து ஓவரே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ், அது வந்து ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மேல் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்ஸை நோக்கி போகும். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன். வென் த மேல் gamete reaches the female gametes, they begin to fuse together. அதாவது மேல் கேமெட் வந்து ஃபீமேல் கேமெட்ஸை நோக்கி போகும்போது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும். The fusion of gametes is known as fertilization. அப்படி மேல் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்ஸோட இணையிறது தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். During fertilization, the nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of a fertilized egg known as zygote. ஸ்பெர்மோட உட்கருவும் எக்கோட உட்கருவும் ஜாயின் ஆகி ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸை ஃபெர்டிலைஸ்டு எக், அதாவது ஜைகோட் அப்படிங்கிற ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து உருவாகும். இந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓவம் ஸ்பெர்ம் ரெண்டும் இப்போது ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவமை நோக்கி போகுது. நோக்கி போனோட்டி என்ன நடக்குது, செகண்ட் பிக்சரை பாருங்கள், ரெண்டுமே ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகிட்டு நியூக்ளியர் ஃபியூசன், அதாவது ஸ்பெர்மோட உட்கருவும் எக்கோட உட்கருவும் வந்து ஜாயின் ஆகுது. ஸோ ரிசல்ட் என்ன ஆகுது, ஜைகோட் அப்படிங்கிற எக் ஃபெர்டிலைஸ்டு வந்து உருவாகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் இன் அனிமல்ஸ் takes place in two ways. There are external fertilization and internal fertilization. Fertilization அப்படிங்கிறது அனிமல்ஸில் ரெண்டு வழியில் நடக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். External fertilization takes place outside the animal's body. It usually takes place in aquatic environments where both eggs and sperm are released into the water. Fertilization in frogs and fish takes place by this method. External fertilization அப்படிங்கிறது அனிமல்ஸோட பாடியில் அவுட் சைடில் நடக்கும். ஓகே, இது யூஸ்வலாக வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸில் தான் நடக்கும், கடல்வாழ் உயிரினங்களில் தான் இது நடக்கும். அதாவது ஸ்பெர்மும் எக்ஸும் வந்து வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ணோட்டி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அது மாதிரி ஃபெர்டிலைசேஷன் முக்கியமாக எதில் நடக்கும் அப்படின்னா ஃப்ராக்ஸு ஃபிக்ஸில் நடக்கும். ஓகேவா? when the fertilization takes place inside the animal's body, it is called internal fertilization. அனிமல்ஸோட பாடியில் நடக்கிற ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அனிமல்ஸ் லைக் கேட், டாக், கவ் எக்ஸட்ரா. இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எந்த அனிமல்ஸில் நடக்குது அப்படின்னா லைக் கேட்டு, டாகு, கவ்வு, இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ரியோ ஃபார்மேஷன். த சைகோட் அப்படிங்கிறது ஃபெர்டிலைஸ்டு எக் further divides repeatedly into group of cells. These cells develop into different tissues and organs constituting a full body. This structure is known as embryo. The zygote fertilized egg என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகி
குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸும் ஆர்கன்ஸாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஃபுல் பாடியாக உருவாகும். அந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்ப்ரியோன்னு சொல்கிறாங்க. The embryo continues to develop in the uterus and it is developed into body parts such as head, face, hands, legs, etc. இந்த யூட்ரஸ்குள்ளே இந்த எம்ப்ரியோ கண்டினியூவாக வளர்ச்சி அடைஞ்சி ஒரு பாடி பார்ட்ஸ்லாம் உருவாகும். ஹெட்டு, ஃபேஸு, லெக்ஸு, ஹேண்ட்ஸு இது மாதிரி ஃபுல் பாடியாக வந்து டெவலப் ஆகும். Based on whether the embryo develops outside or inside the body, animals are classified into oviparous and then viviparous. அதாவது முட்டையிட்டு அண்ட் தென் குட்டி போட்டு. இந்த எம்ப்ரியோ வந்து பாடியோட உள்ளே வளருதா வெளியே வளருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அனிமல்ஸ் வந்து முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்தா இல்லை குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்தான்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ண முடியுது. Oviparous animals. Animals in which embryo develops outside the body are called oviparous animals. அனிமல்ஸோட பாடிக்குள்ளே எம்ப்ரியோ வளராமல் அனிமல்ஸ் பாடியிலேருந்து வெளியே வந்து எம்ப்ரியோ வளர்ந்துச்சு அப்படின்னா அது பேர் ஓவேப்ரஸ் அனிமல்ஸ். தே ப்ரொடியூஸ் தேர் ஆப்ஸ்ப்ரிங் பை லேயிங் எக்ஸ். முட்டையிடுதல் மூலமாக அதனோட சந்ததியை வந்து உருவாக்குது. இன் த கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ் நியூ ஒன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த எக்ஸ். மோஸ்ட்லி வந்து பறவைகளை பொறுத்தவரை அவற்றோட குஞ்சுகளை வந்து முட்டையிலேருந்து தான் உருவாக்குது. The egg cell protects the embryo from outer environment and the embryo receives its nutrients from the egg yolk. In these animals, the newborn one will have different development stages. இந்த எம்ப்ரியோ வந்து வெளியே வளரணும் அப்படின்னா இந்த அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் இருந்து அந்த எம்ப்ரியோ பாதுகாக்கிறதுக்காக எக்கு செல் வந்து இருக்குது. எம்ப்ரியோவுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே மஞ்சக்கருவிலேருந்து தான் கிடைக்குது. இந்த அனிமல்ஸோட நியூ பார்ன் இருக்குல்ல அதுக்கு டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறாங்க. இன் பட்டர்ஃப்ளை தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் லைக் egg, larva, pupa and adult. Each stage is different. The process in which a butterfly becomes an adult is called metamorphosis. Thus, life cycle process can take a month to year. பட்டர்ஃப்ளைக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எக்கு, லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளை வந்து அடல்ட்டாக சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா மெட்டமார்ஃபிசிஸ். ஓகே, இந்த லைஃப் சைக்கிள் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்னா ஒரு மந்த்லேருந்து ஒரு இயர் ஃபுல்லாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எக்ஸ். இன் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எ பட்டர்ஃப்ளை லேஸ் எக்ஸ் ஆன் எ லீஃப். தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்ட். About 5 days after the eggs are laid, a tiny worm-like creature will hatch from the egg. இந்த பட்டர்ஃப்ளையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா முட்டையிடுதல். எது மேலே இடும் அப்படின்னா எக்கு மேலே பட்டர்ஃப்ளை முட்டையிடும். அது எப்படி இருக்கும் அந்த எக் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். முட்டையிட்ட 5ஆவது நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன புழு அந்த முட்டையிலேருந்து வெளியே வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் caterpillar larva. The second stage is the caterpillar. It is also called larva. It looks like a worm. The caterpillar starts to eat leaves and flowers once it has hatched. It grows very fast because it eats a lot. As it grows fast, it sheds its old skin and gets new skin. A caterpillar shedding its outgrown skin is called molting. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கேட்டர்பில்லர். இதை வந்து லார்வான்னு கூட சொல்லலாம். இது வந்து புழு மாதிரி தான் இருக்கும். இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய லீவ்ஸையும் ஃப்ளவர்ஸையும் சாப்பிடுமா.
சாப்பிட்டு நிறையா சாப்பிட்றதுனால ஃபாஸ்ட்டாக வளருமா. ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. அதாவது ஓல்டு ஸ்கின் உறிஞ்சி நியூ ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. அப்படி கேட்டர்ஃபில்லோட ஓல்டு ஸ்கின்ல இருந்து நியூ ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் மோல்ட்டிங், அதாவது தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3 chrysalis, pupa. The third stage is the pupa. It is mostly brown or green. This is the resting stage as well as the changing stage. The caterpillar turns into a butterfly. அதாவது பியூப்பா இதுதான் வந்து தேர்டு ஸ்டேஜ். இது வந்து மோஸ்ட்லாக ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கும் ஆஸ் வெல் அஸ் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் இதுதான். இந்த கேட்டர்ஃபில்லராக இருந்து பட்டர்ஃப்ளையாக சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வந்து இதுதான். அடுத்தது பட்டர்ஃப்ளை அடல்ட். In the fourth stage the pupa opens and a butterfly comes out. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா பியூப்பா வந்து ஓப்பன் ஆகி பட்டர்ஃப்ளையாக வெளியே வரும். The butterfly is sometimes called a imano. அந்த பட்டர்ஃப்ளையை உள்ளேருந்து வெளியே வந்த அந்த பட்டர்ஃப்ளை என்னன்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸு ஈமனோன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் அடல்ட். இதை தான் வந்து அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. Butterflies are very colorful. When the butterflies first comes out, it is very tired and so it rests. Then the butterfly will lay eggs and the life cycle will start all over again. பட்டர்ஃப்ளை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பியூப்பாலேருந்து வெளியே வரும்போது பட்டர்ஃப்ளை ரொம்ப டயர்டாக இருக்கும் அண்ட் தென் ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பியும் எக்கை வந்து லே பண்ண ஆரம்பிக்கும். லைஃப் சைக்கிள் எகெயின் வந்து இதேமாரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, என்னோட பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடல்ட் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, எக்ஸை வந்து லீஃபில் விடுது. அதுக்கப்புறம் லார்வா ஸ்டேஜ் வருது. அடுத்தது வந்து பியூப்பா ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் என்ன அடல்ட் பட்டர்ஃப்ளையாக வர ஆரம்பிக்கும். ஓகேவா. viviparous animals. Animals in which the embryo develops inside the body are called viviparous animals. These animals give birth to the young ones. The developing embryo gets its nutrients from the mother. Humans, cows, deer and dogs are example for viviparous animals. இந்த அனிமல்ஸோட பாடிக்குள்ளே எம்ப்ரியோ டெவலப் ஆச்சு அப்படின்னா அது பேர் வைவேப்ரஸ் அனிமல்ஸ், அதாவது குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யும் அனிமல். இதனோட யங் ஒன்ஸ் என்ன பண்ணும், குட்டி போடுறதுனால வரும். இந்த பாடிக்குள்ளே எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது இந்த எம்ப்ரியோவுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த மதர்கிட்டேருந்து கிடைக்கும். இந்த வைவேப்ரஸுக்கான அனிமல்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா ஹியூமன்ஸு, கவ்வு, டியரு அண்ட் டாக். ஓகேவா. ஓவேப்ரஸ் அனிமல்ஸ்க்கும் வைவேப்ரஸ் அனிமல்ஸ்க்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The development of the embryo takes place outside the animal. The development of the embryo takes place inside the animal. ஓவேப்ரஸ் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும், எம்ப்ரியோ அனிமல்ஸோட பாடியோட அவுட் சைடில் வளரும். வைவேப்ரஸ் அனிமல்ஸ்க்கு எம்ப்ரியோ வந்து அனிமல்ஸோட பாடிக்குள்ளே வளரும். they produce their egg. Viviparous animals in which the embryo develops inside the body are called viviparous animals. These animals give birth to the young ones. The developing embryo gets its nutrients from the mother. Humans, cows, deer and dogs are example for viviparous animals. அதாவது அனிமல்ஸோட பாடிக்குள்ளே எம்ப்ரியோ டெவலப் ஆச்சு அப்படின்னா அது பேர் வைவேப்ரஸ் அனிமல்ஸ். அதனோட குட்டியை வந்து குட்டி போகிறதுனால அது வரும். இதனோட எம்ப்ரியோக்கு தேவையான பாடிக்குள்ளே வளர எம்ப்ரியோக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா அம்மா கிட்டேருந்து கிடைக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸு, கவ்வு, டியரு அண்ட் டாக். ஓகேவா. ஓவேப்ரஸ் அனிமல்ஸ்க்கும் வைவேப்ரஸ் அனிமல்ஸ்க்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த அனிமல். த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த அனிமல். அனிமலோட பாடிக்கு அவுட் சைடில் எம்ப்ரியோ வந்து வளரும்.
அனிமல்ஸோட பாடிக்குள்ளே எம்ப்ரியோ வளரும். ஓகே, தே ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் பை லேயிங் எக்ஸ். they directly give birth to the young ones. இதில் வந்து முட்டையிறதுனால அதனோட எங்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது குட்டி போகிறதுனால அதனோட எங்கு வந்து வரும். the embryo receives the nutrients from the egg yolk. the embryo receives the nutrients from the mother. இதனோட எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே மஞ்சக்கருவிலேருந்து கிடைக்கும். இதனோட எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு அதனோட தேவையான சத்துக்கள் எல்லாமே அம்மா கிட்டேருந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓவேப்ரஸ் அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ், ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இதுக்கு வைவேப்ரஸ் அனிமல்ஸ் ஆர் கேட்ஸு, டாக்ஸு, ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ்.